கழக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வள்ளூர் MSK ரமேஷ் ராஜ் அவர்கள் அறிவுறுத்தலுக்கிணங்கவும் நமது கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் TJ கோவிந்தராஜன் அவர்களின் ஆலோசனைக்கிணங்க இன்று பூண்டி கிழக்கு ஒன்றியம் போந்தாக்கும் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு தமிழ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இன்று இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் காலை 10 மணி அளவில் சென்னையில் தொடங்கப்பட்டது. அதனை தொடங்கப்பெற்றதை அடுத்து நமது மாவட்ட அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் இன்று அதுக்கு அடுத்ததாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா ஊராட்சிகளிலும் இன்று இந்த நிகழ்ச்சி இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவரும் ஒன்றிய துணை செயலாளருமான அன்பிற்குரிய சகோதரி சித்ரா பாபு அவர்களையும் அண்ணன் கழக முன்னோடி திரு மணியண்ணன் அவர்களையும் கழக முன்னோடி திரு சங்கை ரவி அவர்களையும் முன்னாள் பொறுப்பு குழு உறுப்பினர் ரேணுகா ரவி அவர்களையும் எங்களுடன் வருகை தந்துள்ள திரு வேட்டுவாக்கம் ஊராட்சி வேட்டுவாக்கம் மாவட்ட அயலுகணி துணை அமைப்பாளர் திரு தாமோதரன் அவர்களையும் கழக முன்னோடி பேரிட்டாக்கும் திரு விநாயகம் அவர்களையும் அனந்தேரி தினேஷ் அவர்களையும் மற்றும் போந்தாக்கும் ஊராட்சியை சார்ந்த பால்வாக்குத்தார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் கிளைக்கழக செயலாளர் சேகர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் எங்களுடன் வருகை தந்துள்ள இந்த கூட்டுறவுத்துறையின் CSR மரியாதைக்குரிய CSR அவர்களையும் நமது கூட்டுறவுத்துறை பேட்டுவாக்கும் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் தொகுப்பு ரூபாய் 3000. இன்னொரு 4-5 நாளில் உங்கள் குடும்ப அட்டைக்கு இது மகளிர் உரிமை தொகை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 ரூபாய் விழுந்துடும். அதாவது 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கெல்லாம் உங்கள் கையில் ஒரு 4000 ரூபாய் பண்ணிருக்கிற மாதிரி தலைவர் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு மட்டும் பெண்கள் நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் அந்த கிராமம் நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இருந்தால் தமிழ்நாடே நல்லா இருக்குன்ற அடிப்படையிலே ஒவ்வொரு திட்டம் பார்த்து அன்பிற்குரிய நமது மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்து எதிர்த்தாலும் பெண்கள் தான். மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், விடியல் பயணமாகட்டும், எந்த திட்டம் எடுத்தாலும் அது மாதிரி உங்களுக்கு தான் கூப்பிட்டா மாதம் 1000 ரூபாய். அது முடிச்சுட்டா அவங்க எந்த கலெக்டர் போடணுமா, டாக்டர் போடணுமா, எது போடணும்னாலும் அவங்களுக்கு பயிற்சி ஃப்ரீயாக இலவசமாக பயிற்சி. இந்தியாவிலே ஒரு முன்னணி மாறுமா தமிழ்நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த அரசியல் தகவல் தெரிவித்து இது வேற ஒரு இல்லை, முதலமைச்சருக்கு நாம் அனைவரும் நன்றியோடு இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து ஏதாவது இங்க பணம் எண்ணிடுங்க. ஒன்றியம் போந்தாக்கும் ஊராட்சியின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எதிராக கைப்பிடிப்பா
நம்ம இங்க பாருமா. முந்தைய செய்கிறது நான் இங்க பாருண்ணா. கூட